Welcome to EMR Physics. I am Raju. NCERT 11th Physics Chapter 1 Units and Measurement உள்ள book back questions கான ஆன்சரை ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் 1.3 கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a calorie is a unit of heat, energy in transit and it equals about 4.2 joule, where 1 joule is equal to 1 kilogram meter square second to the power minus 2. Suppose we employ a system of units in which the unit of mass equals alpha kilogram, the unit of length equals beta meter, the unit of time is gamma second, show that a calorie has a magnitude 4.2 alpha to the power minus 1 beta to the power minus 2 gamma square in terms of the new units. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலோரிங்கிறது ஹீட்டோடைய யூனிட். 1 calorie is equal to 4.2 joule. 1 joule is equal to 1 kilogram meter square second to the power minus 2. இதை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அந்த நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் மாஸோட யூனிட் ஆல்ஃபா கிலோகிராம், லென்த்தோட யூனிட் பீட்டா மீட்டர், டைமோட யூனிட் காமா செகண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கலோரியோடைய மேக்னிடியூட் 4.2 ஆல்ஃபா டு தி பவர் மைனஸ் 1 பீட்டா டு தி பவர் மைனஸ் 2 காமா ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Now let us see how to solve this problem. ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 calorie is equal to 4.2 joule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 joule is equal to 1 kilogram meter square second to the power minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Therefore, we can write 1 calorie is equal to 4.2 kilogram meter square second to the power minus 2. கிலோகிராம்னுடைய எக்ஸ்பொனண்ட்டை ஏன்னு எடுத்துக்கும், மீட்டருடைய எக்ஸ்பொனண்ட்டை பின்னு எடுத்துக்கும், செகண்ட்னுடைய எக்ஸ்பொனண்ட்டை சின்னு எடுத்துக்கும். ஸோ the exponents are A is equal to 1, it is the exponent of kilogram. Next, B is equal to 2, B is the exponent of meter. C is equal to minus 2, C is the exponent of second. So the exponents are A is equal to 1, B is equal to 2, C is equal to minus 2. Physics measurement la we are having a rule, that is N into U is a constant. அதாவது என்னங்கிறது மேக்னிடியூட், யூங்கிறது யூனிட். ஸோ த மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, N1 U1 இஸ் ஈக்குவல் டு N2 U2. ரெண்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்கிறதா வச்சுக்குவோம். N1 அப்படிங்கிறது மேக்னிடியூட், U1ங்கிறது யூனிட் இன் த ஃபஸ்ட் சிஸ்டம், N2ங்கிறது மேக்னிடியூட், U2ங்கிறது யூனிட் இன் த செகண்ட் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது எக்ஸ்பொனன்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்குவோம். இதை நம்ம சிஜிஎஸ் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 to the power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே மீட்டரோட எக்ஸ்பொனன்ட் 2, சென்டிமீட்டரோட எக்ஸ்பொனன்ட் 2. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மேக்னிடியூட் தான் சேஞ்ச் ஆகும், யூனிட்டோடைய எக்ஸ்பொனன்ட் சேஞ்ச் ஆகாது. தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் N1 வேல்யூ 4.2, U1 இஸ் kg to the power A மீட்டர் to the power B, எக்ஸ்பொனண்ட்டாக எழுதிக்கிறோம், செகண்ட் டு தி பவர் சி. ரெண்டாவது சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் மேக்னிடியூட் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ N2 இஸ் ஈக்குவல் டு வாட், U2 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் U2? U2 இஸ் ஈக்குவல் டு மாஸோட யூனிட் ஆல்ஃபா கிலோகிராம், எக்ஸ்பொனன்ட் சேஞ்ச் ஆகாது, அதனால் A. நெக்ஸ்ட் பீட்டா மீட்டர்,
மீட்டருடைய எக்ஸ்போனண்ட்டும் சேஞ்ச் ஆகாது, அதனால் பி. நெக்ஸ்ட் காமா செகண்ட், இதோட எக்ஸ்போனண்ட் சி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4.2 kg to the power a meter to the power b second to the power c is equal to n2 alpha kg to the power a beta meter to the power b gamma second to the power c. We have to find n2. Therefore, n2 is equal to 4.2 kg to the power a meter to the power b second to the power c divided by, இது வந்து டினாமினேட்டருக்கு வரும், alpha kg to the power a beta meter to the power b gamma second to the power c. ஸோ இதை கம்பைன் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா 4.2 kg divided by alpha kg to the power a, next meter divided by beta meter to the power b second divided by gamma second to the power c. கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் பண்ணிடலாம், மீட்டர் மீட்டரை கேன்சல் பண்ணிடலாம், செகண்ட் செகண்டை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 4.2 1 divided by alpha to the power a 1 divided by beta to the power b 1 divided by gamma to the power c. இப்போ a b c வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4.2 1 divided by alpha, a யோடைய வேல்யூ 1, 1 by beta, b யோடைய வேல்யூ 2, 1 divided by gamma whole to the power c, c யோடைய வேல்யூ -2. இதெல்லாமே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால we can write 4.2 alpha to the power -1 beta to the power -2 gamma to the power +2. So n2 is equal to 4.2 alpha to the power -1 beta to the power -2 gamma square. அதாவது நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் மேக்னிடியூட் இஸ் 4.2 alpha to the power -1 beta to the power -2 gamma square. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. We have proved that. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.